விஜய் வந்து நிறைய தொகுதியில் வந்து வெற்றி பெற்றாரு, ஆல்மோஸ்ட் சிஎம் ஆக போறாரு. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் ஜெயிச்சது நாங்கள் ஜெயிச்ச மாதிரி இருக்குது. அவரோட வெற்றி மக்களோட வெற்றி மாதிரி இருக்குது. இப்போ அவர் ஜெயிச்சதை விட எங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி இருக்குது ஒரு ரிசல்ட்டு. அதனால் மக்கள் அவர் பக்கம், அவரும் மக்கள் பக்கம். அதனால் அவர் ஜெயிச்சிட்டாரு. விஜய் எதிர்த்தவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜய் எதிர்த்தவங்களுக்குலாம் அவர் பதிலடி கொடுத்துட்டாரு. அப்போவே அவர் சொல்லிட்டாரு பேசியே, உங்களெல்லாம் கணக்கே நான் எடுக்கலை, கம்பல்சரி தோக்கிறது உறுதின்ட்டாரு. அதே மாதிரி அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு. மீதி பேசினவங்க எல்லாம் வேஸ்ட்டு தான். சாட்டை துறைமுறைங்கண்ணா அவர் பேசினாரு, ஜூலி பேசிச்சு, நாய் மாதிரி கத்திச்சு. கத்தினா பிரோஜனம்? ஒரு பிரோஜனம் இல்லை. இப்போ யார் ஜெயிச்சா? எங்கள் அண்ணன் தான் சிஎம் ஆகி நிற்கிறாரு. யார் ஜெயிக்கிறா? வேஸ்ட்டு. சீமான்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை வாங்கியிருக்காரு. தற்குறின்னு சொன்னார். தற்குறிங்க தான் இப்போ இந்த ஓட்டை போட்டு மக்கள் அவர் ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. அப்போ யார் தற்குறி? சீமான், நீ ஒரு பழைய சாமான். வேஸ்ட்டு பேசுறது. அதான் சொல்கிறேன்ல, எங்கள் அண்ணனை வந்து ஆப்போனண்ட்டாக எவ்வளோ வேணால் பேசிட்டு போட்டோம், ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் தான் வருவாப்புல, ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் இருப்போம், ஒன்றுமே பண்ண முடியாது. சவுண்டு ஜூலி காதில் சங்கு சவுண்டு சமையல் ஊதணும். ஜூலி காதுல சங்கு சவுண்டு, அவள் தான் அதோட பாட. அதுக்கு அதெல்லாம் என் அண்ணனை பற்றி பேச்சு இல்லை, அதோட சங்கு தான். அதுக்கு தகுதியே கிடையாது எங்கள் அண்ணனை பற்றி பேசுறது. எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள். யார் அது ஃபர்ஸ்ட் பா அண்ணன் வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோட வந்தது, மக்கள் நல்லது இது பண்ணியிருக்காப்புல. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு தகுதி இருக்கா? எங்கள் அண்ணனை பற்றி பேச ஜூலிக்கு ஃபர்ஸ்ட் தகுதி இருக்குதா? ஜூலிக்கு தகுதி இருக்கா இல்லையா? அப்போ எதுக்கு பேசணும்? நீ ஃபேமஸ் ஆகிறதுக்கோசம் நீ பேசலாமா? தப்பு. ஜூலி டுடே கேலி நம்ம அண்ணனை பற்றி பேசலாம். ஒரு பொட்டை ஒரு பாட்டு பொட்டை, அவனை பற்றி பேசுறது. எங்கள் அண்ணன் முன்னாடி நிற்கிறதுக்கே ஒரு தகுதியே கிடையாது. எங்கள் அண்ணன் வந்து அப்போ வந்து பேசுறானே சாப்பிட்ட முதல்ல அவன் குடும்பத்தை பற்றி அவனை பேசிக்கிறானா? சொல்லுதுல அவனுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? இவ்வளோ ஃப்ளாஷ் நியூஸ் நீ பார்த்து இவ்வளோ மக்கள் பார்த்தீங்கல்ல? இவ்வளோ மக்கள் பார்த்தீங்கல்ல? நேற்று அவர் பேர் அது ஜிம்பாய், அவர் பேர் அது போர்பனா, அவர் நல்ல பேர், அவர் பேர் ராஜபோர்வர் தலைவா. அந்த ஆளை போட்டு பாவம் அந்த அப்படியே கேட்டு வந்து நல்ல மனுஷன். டிஎம்கே பற்றி சொல்லிக்கிற எதுவும் எந்த ஒரு கருத்து எதுவும் சொல்ல, ஆனால் எல்லாமே சொல்லிக்கிறாங்க. இந்த ஆள் சொன்னதுக்கோசம், இந்த வியாபாரத்துக்கோசம் நீ என்ன பண்ணிக்கிற நாட்டிக்கு? நான் எல்லாருமே ஆதரிக்கிறதில்ல, நானும் ஒரு இளைஞர் தான், நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ல. ஆனால் நீ பண்ணது ரொம்ப மிக தப்பு. அண்ணா தலை எங்கள் அண்ணனை பற்றி கத்தி வச்சு நீ எப்படி தலை நீ வெட்டு? ஒரு ஆயுதத்தை எடுத்துன்னு போயிட்டு எப்படி ஒருத்தவங்க வீட்டில் போய் நீ சண்டை போடுவ? நீ கேஸு போடுறன்னா கோர்ட்டில் போய் நீ கேஸு போகணும், எல்லாமே பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அதுதானே வழக்கு. இது வந்து சாதாரணமான வெற்றி கிடையாது, மக்களுக்கான வெற்றி. ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சாட்டை ஓட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு, வெறும் ஓட்டை தான் அது. அந்த கட்சி ஒரு மெஜாரிட்டியாச்சும் வந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. 2000, 1000, 3000 மொய் எழுதுவாங்க பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி தான் எடுக்கிறானுங்க. பார்த்தீங்களா வித்தியாசத்தை? பார்த்தீங்களா ஒரு தொகுதி ஒரு 10,000, 20,000, 60,000, 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சுக்கிறாங்க. இதை விட எம்ஜிஆர் கத்துது தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, அடுத்ததுன்னா இவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. சொல்லுவாங்க 1000 பேர் 1000 சொல்லுவானுங்க, ஒரு ஒன்றுமே. இப்போ கூட தீய சக்தி காட்டுங்க பாருங்க, அராஜகம், தீய சக்தியோட அராஜகத்தை பார்த்தீங்களா? வேஸ்ட்டு. இவனுங்க வாயில் அதான் குழச்சினே இருப்பாருங்க, நாய் குலைக்கிற வரைக்கும் குழச்சின்னு தான் இருக்கும், வேறு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ வரைக்கும் கரண்ட்டில் பார்க்குறீங்களா, ஒன்றுமே கிடையாது. தளபதிக்காக தான் எல்லாமே. 234, 234 தொகுதி ஃபுல்லாக தளபதி மட்டும்தான் எல்லாமே, வேறு ஒன்றுமே கிடையாது. சாட்டை வேஸ்ட்டு. நான் அது சாட்டை வேஸ்ட்டு அதுங்களா? மக்களோட ஆதரவு இதுதான், ஒன்றும் இல்லை. இது வெறும் கொடி விசில் சின்னம், எல்லாம் தளபதி தான், வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரோட ஃபேஸ் தான். ஒன்லி தளபதி. எப்பவுமே விஜய் ஜெயிக்க மாட்டான் சொல்லு, அதான் நியூஸ்ல இருந்து எல்லாமே போட்டாங்களே. வரலாறு காணாத வெற்றி, வேற ஒன்றுமே கிடையாது சொல்றதுக்கு. சொன்ன வாய்க்கலாம், என்னத்த பண்றது? வேற ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. வேஸ்ட் தான் அவங்ககிட்ட நம்ம பேசுறது. ஒன்லி சொல்லு கிடையாது, சைலண்ட்டு தளபதி காட்டிட்டாரு, வேற ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்றது, இவர் தான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கிறாரு. முட்டை வாக்கு வாங்கிட்டு இவர் என்ன பேசணுமோ அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்கப்பா. சொல்லுவோம், நீங்கள் கோச்சிக்காதீங்க, ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இல்லை, நீங்கள் தான் வந்து தற்குறின்னு சொன்னது. கூட்டம் வந்து ஓட்டா மாறுறது. தற்குறி யார் சொன்னது? தளபதி. எதுவுமே இல்லை, ஒரே நிமிஷம் ப்ரோ. கத்த வந்த கூட்டம் இல்லை, தலை விதியை அப்படின்னு சொன்னது நீங்க. ஒரே நிமிஷம். ஒண்ணுமே வாங்காம அசிங்கமா போயிட்டீங்களே. திமுக அதிமுக கூட பரவாயில்ல, அலூரிய பேசுறதுல கண்ணை தொச்சுக்க ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. ஜூலின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வெளியில எங்கன்னா பார்த்துட்டேன். ஜூலி காலி, தலைவலிட்டு பண்றாருல, இது காலி ஆயிடும் ஜூலி.